பார்க்குறாங்க. வழக்கமான பாரம்பரிய ஊடகங்கள் இருக்குல்ல, அந்த பாரம்பரிய ஊடகங்களில் பெரும்பாலான ஊடகவியலாளர்களை நம்ம நம்மளுடைய இந்த பட்டியலில் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பட்டியலில் வச்சுருக்கோம். அவர்கள் டிபேட் ஷோவில் ஆரம்பித்து எதை டிபேட் ஆகணும், எதை டிபேட் ஆக கூட நம்ம பலரும் சொல்லிட்டோம். எது அவங்களுக்கு தான் அவங்க தான் தலைப்பே அனுப்புகிறாங்க, டீமில் இருந்து தான் அனுப்புகிறாங்க. அப்படி இருக்கிற சூழலில் இந்த மாதிரி பிரச்சனைகளை தேவையில்லாமல் இந்த போராட்டங்கள்லாம் இதெல்லாம் கணக்கு தெரியாமல் அப்படியே போயிடணும். இதெல்லாம் எதுக்கு உதாரணமாக்குறீங்க? அரசுக்கு தேவையில்லாத எரிச்சல் இல்லை. அந்த எரிச்சலின் வெளிப்பாடு தான் சேகர் பாபுவோடைய அந்த கோபம். நீ நான் ப்ரெஸ்ஸில் தான் ஏன் நீலங்காரம் ப்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது? என்ன கேள்வி? நீலம் பத்திரிக்கை கேள்விப்பட்டது இல்லையா? உங்களுக்கு நீலங்காரம் ப்ரெஸ்ஸாக இருக்க நீங்கள் டைரெக்டாக நியூயார்க் டைம்ஸில் தான் பேசுவீங்களா, இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியாட்ட தான் பேசுவீங்களா? அப்போ அந்த கேள்வியிலே திமிர்த்தனம் இருக்குது. நீங்கள் யார்? முதல்ல நீங்கள் ஒரு ஜெர்னல் இப்போ ப்ரெஸ் மீட்டுன்னு வந்துட்டிங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் எல்லோரும் இருப்பாங்க. அன்னைக்கு டிடி இருந்தது, தூர்தர்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொலைக்காட்சிகள், ஏகப்பட்ட தனியார் தொலைக்காட்சிகள் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பெரும் எழுத்து பேனா மட்டும் தான் இருந்துச்சு, பத்திரிகையாளர்கள் மட்டும் தான் இருந்தாங்க. அந்த ஒரு சமூக காலகட்டத்துக்கு ஏற்ப நவீனங்கள் வரும்போது, அறிவியல் மாற்றத்துக்கு ஏற்ப அந்த மீடியாவுடைய பிளாட்ஃபார்மும் மாறுது. இன்றைக்கி பாரம்பரிய ஊடகங்கள் செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடியே சோசியல் மீடியாக்கள் செய்தியை தூக்கி துவசம் வந்து அதை தான் மறுநாள் பாரம்பரிய ஊடகங்கள் பத்திரிகைகளில் தலைப்பு செய்தியாக போட வேண்டிய நிர்பந்தம். ஆனாலும் நமக்கு வழக்கமான ஒரு பத்திரிகை படிக்கிற பண்பு பழக்கம் இருக்கிறதுனால காலையில் பேப்பர் பார்க்குறோம், இது பண்ணுறோம். ஆனால் அப்போ இது மட்டும் தான் பத்திரிகையா? அப்போ இன்றைக்கி சோசியல் மீடியாவில் செய்திகள் வெளியிடுறதில்ல, அதெல்லாம் என்ன இது? யூடியூப்பில் பல தளங்கள் இருக்குது. நம்ம பத்திரிகையாளர் அமைப்பை சேர்ந்தவர்கள் பலரும் கூட யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க பத்திரிகையாளர்களாக இல்லையா? அப்போ என்ன கேள்வி இது? இந்த கேள்வி என்ன இருக்குது? இப்போ இன்றைய காலத்துக்கு பத்திரிகை இருந்தது, அதன் பிறகு தொலைக்காட்சி வந்தது, தொலைக்காட்சிக்கு பிறகு தனியார் அரசு தொலைக்காட்சி வந்தது, அதுக்கப்புறம் தனியார் தொலைக்காட்சிகள் பல வந்தது, ஏகப்பட்ட நியூஸ் சேனல்கள் வந்தது. இப்போ நியூஸ் சேனல்களே தடுமாறுற நிலை அளவுக்கு சமூக வலைதளங்களுடைய யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுடைய தனி சேனல்கள் அவங்க செய்திகளை பாரம்பரியமான ஊடகங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே தனியார்கள் போட்டு அடிக்கிறாங்க. 24 மணி நேரம் போராட்ட காலத்திலேருந்து அதை வீடியோ இருந்து மக்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அவன் செய்தி என்ன அடிப்படையில் அவன் என்ன வேலை செய்கிறான்? அவன் பத்திரிகையாளருக்கான பணியை செய்கிறான், அவ்வளோதான். இப்போ அதை முறைப்படுத்துறதுக்கு முறைப்படுத்தாமல் இருக்கிறதுலாம் அரசு பண்ணணும். இவர்கள் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு அங்கீகரிக்கணும், இவர்கள் டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்மை சேர்ந்தவர்கள் அப்படின்லாம் அரசு இது பண்ணணும். அது வரைக்கும் இவர்கள் பத்திரிகையாளர் தான், அவன் செய்கிற பணியை வச்சு தான். இப்போ நீலம்காரன் கேட்குற கேள்வி சரியா தப்பா இல்லையா அப்படின்னு தான் பதில் சொல்லணும் அமைச்சர் அவர்கள். முதல்ல அமைச்சர் அவர்கள் சேகர் பாபு அவர்களுக்கு அங்கே என்ன வேலை?